பர்த்டே. அப்பாக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே. யாரோட பர்த்டே? அப்பா பர்த்டே. அப்பா பர்த்டே. நானி பர்த்டே. உன்னோட பர்த்டேவா? அப்போ யாருக்கு ஐ லவ் யூ? நானே அப்போ. உனக்கு ஐ லவ் யூவா? அப்பாக்கு? அப்பா அப்போ. அப்பா ஐ லவ் யூ. வணக்கங்க. இது மார்ச் 2 எடுத்த வீடியோஸ் மார்னிங் டைமில். டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா திருமணஞ்சேரி கோவிலுக்கு தாங்க போயிட்டுருந்தோம். அது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்குது. மார்ச் 2 ஸ்பெஷலான டே அப்படின்னு எனக்கும் சொல்லலாம். என் ஹஸ்பண்டோட பர்த்டே. திருமணஞ்சேரி கோயிலுக்கு போகிறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குங்க. கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொன்னோன்னா கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. அல்லது கல்யாணம் ஆகி அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து அடுத்து கல்யாணம் ஆகியிருந்ததுன்னா அது ஒரு நேர்த்திக்கடன் மாதிரி மறுபடி போய் செலுத்துறதுக்காக அந்த கோயிலுக்கு போகணும். நாங்கள் ஆப்ஷன் நம்பர் 2 தாங்க. ஆல்ரெடி ஒரு பர்த்டேக்கு தான் என் ஹஸ்பண்ட் அவங்க அம்மா அப்பா அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து அந்த கோயிலுக்கு போயிருக்கிறாங்க மேரேஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நெக்ஸ்ட் இயரே மேரேஜ் ஆகிட்டு ஆனால் எங்களால் அடுத்தடுத்து போக முடியல. ஏதோ ஒரு டைமில் அப்படி இப்படி ஒரு 7.5 இயர்ஸ் கிட்ட ஆயிட்டு. ஆனால் அது ஒரு நேர்த்திக்கடன் மாதிரி தான் நம்ம செலுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமும் கரெக்டாக அது பர்த்டேக்கே அமைஞ்சது. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்களும் அவங்களோட மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணிகிட்டே வந்தாங்க. லாஸ்ட் டைம் நாங்கள் இந்த டேட்டில் தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கரெக்டாக அங்கே போயிட்டோம். அங்கே வெளியில் போனதுமே எல்லாருமே பூ வாங்கிக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. யாருமே எதுவும் வாங்க வேண்டாம். நாம் அங்கே உள்ள பூஜைக்கு தான் போகிறோம் அப்படின்னாலே 150 ருபீஸ் செலுத்தி ஒரு டோக்கன் மாதிரி வாங்க வேண்டியது இருக்கும். அவங்களே அர்ச்சனை பை கொடுத்துருவாங்க. அங்கே போய் பூஜையில் உட்காந்தோன்னா அங்கே ஒரு பூஜை மாதிரி பண்ணிவிட்டு நம்மளுக்கு பூ மாலை இப்படிலாம் போட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க. ஒரு தேங்காய் உடச்சி கொடுத்துருப்பாங்க. ஒரு தேங்காய் உடைக்காமலே நம்ம கையில் கொடுத்துருப்பாங்க. அந்த தேங்காவை நம்ம வெளியில் வந்து தலையை சுற்றி அந்த வெடலை போடுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த வெடலையும் போட்டுடும் நல்லபடியாக. பக்கத்தில் ஒரு ஆறு மாதிரி தண்ணி போகிற இடம் இருக்கும். அதில் வந்து கல்யாணத்தன்னைக்கு போட்ட மாலையை எடுத்து வச்சு கொண்டு வந்து போடுவாங்க. நாங்கள் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக எங்ககிட்ட இல்லை. அதனால அங்கே உள்ளவங்ககிட்ட கேட்டால் அதனால ஒன்றும் இல்லைம்மா மாலைக்கான காசை உண்டியலில் போட்டு கிளம்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் உண்டியலில் போட்டுட்டு சிவனை நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். கோவில் தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சதுங்க. ஏன்னா 12 o'clock நட சாத்திடுவாங்க. அதுக்குள்ளேயுமே எல்லா பூஜையுமே முடிச்சிட்டாங்க. திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தாச்சு. நெக்ஸ்ட் பிளான் நம்ம சென்னைக்கு போகும்போது பிச்சாவரம் வழியாக தான் பாண்டிச்சேரி வழியாக போகும்போது பிச்சாவரம் போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு ½ டே இருக்கா. நெக்ஸ்ட்டு பிச்சாவரம் போட்டிங் பார்த்துட்டு நம்ம சென்னை ரிட்டர்ன் ஆகலாம். ஆனால் இந்த கோவிலுக்கு போயிட்டு வர வழியெல்லாம் அந்த வயல் நிறைஞ்ச இடமா இருக்குது. அது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. நெல்லாம் அறுவடை பண்ணியிருக்காங்க. ஃபுல்லுமே தோட்டக்காடு தான். இது அப்படியே அந்த வியூ பார்த்துட்டு வரும்போதே சூப்பராக இருக்குங்க. 2 சைடுமே தோட்டம் துறவு இப்படி தான் இருக்குது. இது மாதிரி பிளேஸ்லாம் பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இடம் ஃபுல்லாமே தோட்டக்காடாக தாங்க இருக்குது. ஃபுல்லும் நெல் போடுற வயக்காடு தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல மதிய டைமில் சரியான வெயில் டைமில் தாங்க வந்துட்டு இருந்தோம். வரும்போது ஏதாவது ஒரு ஜூஸ் கடையை பார்க்க மாட்டோமா அப்படின்னு மூவ் ஆகி வந்துட்டு இருக்கிறப்போ நம்ம கண்ணில் ஒரு கரும்பு ஜூஸ் கடை அண்ணா தெரிஞ்சாங்க. இந்த டைமுக்கு சரியான ஃபுட்டு வந்து இதுதான். லிக்யூடாக குடித்தா போதும். எதுவும் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கூட இல்லை. நான் அடிக்கிற வெயில் அந்த மாதிரி இருந்தது. சரின்னு நிறுத்திட்டு அண்ணாட்ட கரும்பு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அவர் கரும்பு ஜூஸ் வச்சுருக்கிற கடையோட இடத்த பாருங்களேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். சுற்றி ஃபுல்லு வயல். அவங்க ரோட்டு மேலே வச்சுருந்தாங்க. பொல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரேரு. ஏதாவது அந்த வண்டி வந்து 1, 2 எப்போமாவது போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி தான் இருந்தது. ஜாலியாக ஆளுக்கு ஒரு கரும்பு ஜூஸை வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி குடிச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பிளான் பிச்சாவரம் தான். அங்கே என்னென்ன மாதிரி நடந்தது, எங்கே போனோம் அப்படிங்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இங்கே ரொம்ப நாள் கழித்து ஒரு வேண்டுதல் நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸோடு இங்கேருந்து மூவ் ஆகுறோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது.